40 நாட்கள் சிலுவை ஆச்சரியங்கள் என இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அருமை சகோதரரே, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் கீழாக நம்ம என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் படிக்க போறோம்? 40 நாளும் சிலுவையின் ஆச்சரியங்களை பற்றி பார்த்து வரோம். இயேசுவின் ஆழமான தியாகத்தின் ஆச்சரியங்களை நம்ம தியானித்து வரோம். இன்றைக்கு விசேஷமா இயேசுவின் சிலுவை பாடுகளின் போது அவரை கண்டு இவர் நீதிமான், இவர் உத்தமர், இவர் குற்றமற்றவர், இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று இயேசுவுக்கு சாட்சி கொடுத்த வாக்கியங்களையும் வாக்கு கொடுத்த நபர்களை பற்றியும் பார்க்க போறோம். ஓகே மதவன், இப்போ இந்த தலைப்பின் கீழாக நம்ம ஒரு பாடத்தை படிக்க போறோம். இப்போ எத்தனை பேர் யார் யாரெல்லாம் இயேசுவை குற்றமற்றவர்ன்ட்டு சாட்சி கொடுத்தாங்க? ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க. இயேசுவை குற்றமற்றவர், நீதிமான், நிரபராதி, இவர்கிட்ட குற்றமே காணலன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட வாக்கியங்களை குறிப்பிட்டவங்க ஒரு 6 நபர்கள் இருக்கிறாங்க. இதுல ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்ப்போம். முதலாவது நபர் யாரு அப்படின்னா, பிலாத்து இயேசுவை நீதிமான் என்று அறிக்கை செய்திருக்கிறாரு. இந்த வாக்கியம் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்துல இடம்பெற்றிருக்கு. வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம். இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது பிலாத்து இயேசுவை நீதிமான் என்று அறிக்கை செய்வதா பார்க்க முடியுது. சரி, இப்போ இயேசு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர். இந்த குற்றம் சாட்டப்பட்ட இயேசுவுக்கு தண்டனை கொடுக்கும் இடத்தில் இருந்த நீதிபதி யாருன்னா பிலாத்து. சரி, அப்ப பிலாத்தே என்ன சொல்றாரு அப்படின்னா நீதிமான் இவரு அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இவர் நீதிமான்னு சொல்றாரு. ஆனா ஜட்ஜே இவர் குற்றவாளி அல்ல, நீதிமான்னு ஒரு முத்திரை கொடுக்க போதும், ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும் போதும் இயேசு விடுதலை செய்யப்படாம யூதர்களுடைய அழுத்தத்தினால சிலுவையில் அடிக்கப்படுறத பார்க்க முடியும். இங்க மட்டும்தான் பிலாத்து சொன்னாரா அப்படின்னா இல்ல. பிலாத்து 3 முறை இயேசுவினிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்பதை 3 முறை மறுபடியுமா சொல்லியிருக்கிறாருன்னு வேதத்துல எழுதப்பட்டு இருக்குது. இது எங்க எழுதப்பட்டிருக்குன்னா லூக்கா 23ஆவது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போறோம். இந்த 23ஆவது அதிகாரத்தில் எங்கெல்லாம் பிலாத்து இயேசுவை குறித்து சொல்லும் போது இவ்விதமான வாக்கியத்தை குறிப்பிட்டிருக்காருங்கிறத பார்க்கலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. லூக்கா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். லூக்கா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். பிலாத்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை என்று கூறினார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். இந்த 3 வாக்கியத்திலே நீங்க பாத்தீங்கன்னா பிலாத்து இயேசுவை விசாரித்து சுமார் 3 முறை நீங்கள் சாட்டின குற்றங்களில் ஒரு குற்றத்தையும் இவரிடத்தில் நான் காணவில்லை என்று சொல்லுவதை பார்க்க முடியுது. சரி, நாட் ஈவன் a single mistake, நாட் ஈவன் a single wrong doing, ஒரு தவறான காரியம் கூட, ஒரு குற்றத்தை கூட நான் பார்க்கலன்னு சொல்றாரு. சரி, ஜட்ஜே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இவர்கிட்ட ஒரு குற்றத்தை பார்க்கலன்னு 3 தரம் சொல்லிட்டாரு. இன்னொரு சுவிசேஷத்துல மத்தேயு சுவிசேஷத்துல நீதிமான் என்று அறிக்கையிட்டதையும் பார்க்க முடியும். இப்படி ஜட்ஜு மட்டும் இல்ல, பிலாத்து மட்டும் இல்ல, பிலாத்துவின் மனைவியும் இயேசுவை நீதிமான் என்று சாட்சி கொடுத்திருக்காங்க. அந்த வாக்கியத்தை வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். இந்த வாக்கியம் தெளிவாக சொல்லுது, பிலாத்துவின் மனைவி இயேசுவை நீதிமான் என்று அறிக்கை செய்யறத பார்க்க முடியுது. இது நிமித்தமாக அந்த நீதிமானுக்கு ஒரு தீங்கு என்ன பண்ணாதீங்க, செய்ய வேண்டாம் என்று சொல்லி அனுப்புவதா பார்க்க முடியுது. சரி, இப்படி ஜட்ஜும் சரி, ஜட்ஜுடைய மனைவி பிலாத்தும் சரி, பிலாத்துவின் மனைவியும் சரி, இயேசுவை நீதிமான் என்ன பண்ணிருக்காங்க, அறிக்கையிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது.
இப்படியா அடுத்த நபராக நம் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர் சரி. ஏரோது. ம். இந்த ஏரோது சாதாரண ஒரு நபர் அல்ல. இந்த ஏரோது தான் யோவான் ஸ்நானகனின் தலையை வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் இருந்த நபர். சரி. இந்த நபருடைய சாட்சி மிகவும் முக்கியமானது. பிலாத்து இயேசுவை விசாரித்து இவரை ஏரோது விசாரிக்க வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறார். சரி. ஏரோது என்ன ரிப்போர்ட் கொடுத்து விட்டாருங்கிறதையும் நம்ம வேதத்துல வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். நிச்சயமா. லூக்கா 23 அதிகாரம் 15-16 வாக்கியங்கள். பிலாத்து, உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏரோது விசாரித்து திரும்பவும் பிலாத்துவினிடத்தில் இயேசுவை அனுப்பி வைக்கும் போது என்னதான் ரிப்போர்ட் கொடுத்திருக்காருன்னா, இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்வதை பார்க்க முடியுது. இது மட்டும் இல்ல, பிலாத்துவின் மனைவியை போன்று ஒரு நீதிபதியின் ஸ்தானத்தில் அதிகாரத்தில் இருப்பவர் தான் யாரு, ஏரோதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த ஏரோதுவும் என்னதான் சொல்றாரு, இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்வதை பார்க்க முடியுது. அடுத்த நபரை பார்க்கலாமா? கண்டிப்பா. அடுத்த நபர் யாருன்னா, சிலுவையில் இயேசுவின் அருகில் தொங்கின திருடன். இந்த திருடன் இயேசுவை பற்றி என்ன சாட்சி கொடுக்கின்றான் என்பதை லூக்கா 23 அதிகாரத்துல 40-41 வாக்கியத்துல பதிவு செய்யப்பட்டு வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. லூக்கா 23 அதிகாரம் 40-41 வாக்கியம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கத்தக்கவைகளுக்கு பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த திருடன் ஒரு குற்றவாளி. இந்த குற்றவாளி சொல்றான், நாமெல்லாம் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நாம என்ன செஞ்சோமோ, என்ன பாவம் செஞ்சோமோ, என்ன தவறு செஞ்சோமோ, என்ன தீமை செஞ்சோமோ, அது நிமித்தமா இந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அவரோ தகாத விதமாய் ஒன்றும் செய்யவில்லையே, தகாத விதமாய் ஒண்ணு கூட அவர் செய்யல, ஆனா இந்த தண்டனை அனுபவிக்கிறாருன்னு சொல்றத பார்க்க முடியுது. அப்ப இயேசு குற்றமற்றவர், எந்த தவறும் செய்யாதவர் என்பதை ஒரு நீதிபதியின் ஸ்தானத்தில், அதிகாரத்தின் ஸ்தானத்தில் உள்ள பிலாத்துவின் மனைவியோ இல்ல ஏரோதோ மட்டும் சொல்லல, ஒரு குற்றவாளி கூட சொல்றான், அவர் தகாத விதமாய் ஒன்றும் செய்யவில்லைன்னு. எப்படிப்பட்ட ஒரு உத்தம சாட்சியை இயேசு பெற்றிருக்கிறான்னு பாருங்க. இந்த திருடன் மட்டுமல்ல, 100க்கு அதிபதி ஒருவன் சிலுவையின் அருகே இருந்தான். இயேசு மரித்த போது அவனும் இயேசுவை குறித்து ஒரு அருமையான சாட்சி கொடுத்திருக்கிறான். அந்த சாட்சிய லூக்கா 23 அதிகாரம் 47 வாக்கியத்துல இருக்கு. நான் வாசிக்கிறேன். கண்டிப்பா. லூக்கா 23 அதிகாரம் 47 வாக்கியம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 100க்கு அதிபதி சிலுவையில் இயேசுவை பார்த்த பின் இந்த மனிதன் மெய்யாகவே நீதிபரனாய் இருக்கிறான், நீதிமானாய் இருக்கிறான் என்று சாட்சி கொடுப்பதை பார்க்க முடியுது. இப்படி சிலுவையில அருகில் இருக்கக்கூடிய திருடன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். சிலுவையின் கீழே நிற்கக்கூடிய 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். சிலுவைக்கு முன்பாக இயேசுவை விசாரித்த அதிகாரிகளும் இயேசுவை குறித்து குற்றமற்றவர், நீதிமான் என்று சாட்சி கொடுப்பதை பார்க்க முடியுது. இது மட்டுமல்ல, இயேசுவை காட்டி கொடுத்தானே ஒருவன், யாரு? யூதாஸ் இயேசுவை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறாங்கிறத ஒரு அழகான வசனம் இருக்கு, வாசிக்கிறேன். கண்டிப்பா. மத்தேயு 27 அதிகாரம் 3-4 வாக்கியங்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, காட்டி கொடுத்த யூதாசும் இயேசுவை பத்தி குற்றமற்றவர், குற்றமில்லாத ரத்தம் என்று சாட்சி கொடுப்பதை பார்க்க முடியும். இந்த பட்டியலை பாருங்க. 6 நபர்கள் இயேசுவை குறித்து நீதிமான், உத்தமர், நீதிபரர், குற்றத்தை காணவில்லை என்றெல்லாம் சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. யார் அந்த 6 நபர்னு ஒரு கிளான்ஸ் நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயமா. பிலாத்தின் மனைவி, ஏரோது, சிலுவையில் தொங்கப்பட்ட திருடன், பின்பதாக அந்த 100க்கு அதிபதி, பின்பதாக யூதாஸ். சூப்பர், அழகா சொன்னீங்க. இயேசுவை
விசாரித்த நீதிபதிகளாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், இயேசுவின் அருகில் உள்ள திருடனாக இருக்கட்டும், இயேசுவுக்கு கீழாக நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த 100க்கு அதிபதியாக இருக்கட்டும், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸாக இருக்கட்டும், தன்னை சுற்றிலும் உள்ள எல்லாரிடத்திலும் குற்றமற்றவர் என்ற சாட்சி பெற்றிருந்த ஒரு உத்தமர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போன்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க, நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் மத்தியில் நாம் ஒரு குற்றமற்றவராக சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். இப்படி குற்றமற்றவர் என்ற சாட்சி பெற்ற இயேசு குற்றவாளியாக ஏன் தண்டனை சுமந்தார் என்றால், குற்றவாளியாக இருக்கும் நாம் குற்றமற்றவர்களாக, நீதிமான்களாக, உத்தமர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே. அதனால நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை குற்றமற்ற அவர் குற்றவாளியை போன்று ஏற்றுக்கொண்டார். அதை பார்த்து நாம மாறணுங்கிறதுக்காகத்தான் இந்த சாபத்தையும் இந்த தண்டனையும் அவர் பெற்றுக்கொண்டாருங்கிறத புரிந்து கொள்றோம். இப்படிப்பட்ட உத்தம தெய்வத்தை தொழுது கொள்வதனாலே மிக்க சந்தோஷம் அடையலாம். ரொம்ப மகிழ்ச்சி சகோதரரே. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இந்த சத்தியமானது ரொம்பவே ஒரு பிரயோஜனமா இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமே நண்பரே. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் என்ற நிகழ்ச்சி நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இதை உங்கள் நண்பர்களிடத்தில் பகிருங்கள். ஆண்டவருடைய நற்சாட்சியை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன்.